சரி சரி. நேற்றைய தினம் இலங்கை தமிழரசு கட்சியினுடைய யாழ்ப்பாண மாவட்ட கிளையின் கூட்டம் கட்சி தலைமையகத்தில் இடம்பெற்றது. அதில் பல விஷயங்கள் பேசப்பட்டன. அதில் முக்கியமாக தமிழ் மக்கள் பேரவையினுடைய உருவாக்கம் பற்றியும், அதில் தமிழரசு கட்சி சார்ந்து பேராசிரியர் சிற்றம்பலம் அவர்கள் கலந்து கொண்டு சம்பந்தமாகவும் பலமான விமர்சனங்கள் எழுப்பப்பட்டன. அந்த வகையில் பேராசிரியர் சிற்றம்பலத்திற்கு கட்சி சார்பில் பங்கு பெறுவதற்கான எந்த விதமான அனுமதியோ அங்கீகாரமோ வழங்கப்படவில்லை என்று கட்சியினுடைய கிளை செயலாளரால் தெளிவுபடுத்தப்பட்டது. இந்த சூழ்நிலையில் அவருக்கு எதிராக ஒரு ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற ஒரு முன்மொழிவு ஏற்றுக்கொள்ளப்பட்டு தீர்மானமாக நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அது கட்சி தலைமைக்கு எடுத்துள்ளப்படும். இந்த தமிழ் மக்கள் பேரவை சம்பந்தமான கலந்துரையாடல் ஒரு முக்கியமான விடயங்கள் 2-3 வந்தன. அதில் குறிப்பாக தலைமைத்துவம் பற்றிய குறிப்பு வந்தது. அந்த சந்தர்ப்பத்திலே நான் ஒன்றை தெளிவுபடுத்த விரும்பினேன். அதாவது தமிழ் மக்களுடைய இனத்தலைவராக தமிழரசு கட்சியின் ஸ்தாபகரும் தலைவருமான எங்களுடைய தந்தை செல்வநாயகம் அவர்களே இருந்து வந்திருக்கிறார்கள் என்றும், இப்பொழுது தமிழ் மக்களுடைய இனத்தலைவராக தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய தலைவரும் தமிழரசு கட்சியினுடைய பெருந்தலைவருமாக இருக்கின்ற சம்பந்தன் அவர்களே இப்பொழுது தமிழ் தேசிய இனத்தின் தலைவராக இருக்கிறார் என்றும், தமிழ் தேசிய இனத்தினுடைய தலைமைத்துவம் அவர்களே தான் இருக்கிறது என்பதையும் சுட்டிக்காட்டி, தேசிய தலைவர் என்ற வார்த்தை அது வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்களுக்கு மட்டுமே பொருந்தும் என்றும், அவர்களுக்கு முன்மான காலத்திலேயோ இனிமேல் அவருக்கு பின்னரோ இப்பொழுதோ இனிமேலோ தேசிய தலைவர் என்று ஒருவர் உருவாகி இருக்கவில்லை, இனிமேலும் உருவாக்க முடியாது. தேசிய தலைவர் என்பது பிரபாகரனை மட்டுமே எந்த காலத்திலும் குறிக்கும் என்பதையும் அங்கே நான் தெளிவுபடுத்தி தெரிவித்திருக்கின்றேன்.